ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு பாத் மாதிரி இருக்கும்ல கோச். இப்போ ஜோனல்ஸ் போயிட்டு இது பண்ணிட்டு அதுல ஜெயிச்சா அடுத்து நேஷனல்ஸ், டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரிலாம் ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் போகணும்னா பாக்ஸிங்ல என்ன என்ன பார்த்தது எப்படி அது இது இது ஒரு ப்ரொசீஜர் மாதிரி தீபக். இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஸ்கூல் டோர்னமெண்ட்ஸ்லாம் இருக்கு. எஸ்டிஎஃப்ஐ, ஆர்டிஎஸ்பிடிஎஸ் அதெல்லாம். ஆர்டிஎஸ்பிடிஎஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வரைக்கும், டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் தான் இருக்கும். ஓகே. எஸ்டிஎஃப்ஐ வந்து செலெக்ஷன், அப்புறம் வந்து வெறும் நேஷனல்ஸ். ஓகே. இது ரெண்டு மட்டும் தான். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் மேட்ச் இருக்கு. ஓகே. சப் ஜூனியர், ஜூனியர், யூத், சீனியர். ஓகே. இது வந்து குறிப்பிட்ட அண்டர் 14 இருக்கு. அது சப் ஜூனியர்னா அண்டர் 14 அந்த குறிப்பிட்ட இயர் வரும். அதுல வெயிட் கேட்டகரிஸும் வரும். இந்த குறிப்பிட்ட இயர்ஸ் வரும். இந்த குறிப்பிட்ட இயர்ஸ்க்காக அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. இது வந்து இப்போ அந்த அசோசியேஷன் மேட்ச் பாத்தீங்கன்னா இப்போ அண்டர் 14னா இவங்க டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணிட்டு ஓகே ஸ்டேட் போயிட்டு ஸ்டேட்ல கோல்டு அடிக்கிறவங்க நேஷனல்ஸ் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகே. நேஷனல்ஸ் ஜெயிச்சா அடுத்து என்ன ஸ்டெப்? நேஷனல்ஸ் போனாங்கன்னா இந்தியன் கேப் வருவாங்க. அப்படியே ஒரு கட்டமா போவாங்க அந்த மாதிரி இது. ஓகே. ஆனா ஆக்சுவலா எல்லாம் ஸ்கோப் இருக்கா சொல்ற மாதிரி ரியலிஸ்டிக்கா? நிறைய ஸ்கோப் இருக்கு. என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருமே வந்து இப்போ சும்மா சொல்றேன், இப்போ ஒரு வாட்டி நேஷனல்ஸ் போயிட்டு வந்துட்டான், அடுத்த வாட்டி மெடல் அடிக்கணும்னு பார்க்க மாட்டானுங்க. நேஷனல்ஸ் போயிட்டு நம்மளுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு வச்சு அப்படியே போயிடுறாங்க. ஓகே ஓகே. பாக்ஸிங் கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஓகே. இந்தியால இப்போ சப்போர்ட்லாம் எப்படி இருக்கு? இப்போ எல்லாருமே சொல்றாங்க ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி கிம்மி. இந்தியால இப்போ நிறைய பாக்ஸர்ஸ் வந்து மேல வந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே ஓகே. இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்.